ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி விலாக் தான் வந்து பார்க்க போறோம். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். ஏன்னா நல்லா கோல்டு புடிச்சிருச்சு. ஸோ ஃப்ரைடே மிட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஏன்னா நம்மளுடைய ட்ரெயின் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆகும். நாங்க ஒரு 11:30க்கே வந்துட்டு ரீச் ஃபர்ஸ்ட் ஆயிட்டோம். டைம் மைக் வாங்கி பேசிட்டு இருக்கோம் ஓன் வாய்ஸ். இவ்வளோ நாள் வந்துட்டு வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்டு இருந்தோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வாய்ஸாக வந்துட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மைக் சரி, ஓகே. அந்த வீடியோ அழகாக இருக்கும். மைக் ஆன்ல தான் இருக்கு ப்ரோ. உள்ள இருக்கு ப்ரோ. நல்லா நீட்டாக வந்து ஆமா ப்ரோ. யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, உங்களுக்கே அது பிரச்சனையாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு மறந்துட்டீங்கன்னா. ஆமா, அதை முதல்ல கழட்டி வைக்கணும். இது நான் வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு ட்ரெயினில் போகிறேன். அதனால எனக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும். இது வரைக்கும் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கே போயிருக்கோம்? பெங்களூர் ஒண்டர்லா போறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போதான் அதுவும் நைட் ட்ராவல் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அடி உள்ள ட்ரெயினில் வாங்க போகிறது. ஆமாம் தானே? உள்ள வாடா. வாங்க இங்க வாங்க. ஓகே தானே? ஆன் பண்ணிட்டியா? இது கீர்த்தனாவோட part 2 நினைக்கிறேன். வாய்ஸ் அப்படிதான் பண்ணோம். அதான் கூத்துறா. எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஃபன்னா இருந்தது. நாங்க அந்த ட்ரெயின் வரப்போ வந்துட்டு பாண்டிச்சேரின்னு கத்தலான்ட்டு இருந்தோம். ஆனா அது வேற ட்ரெயினா வந்து போயிடுச்சு. அது வேற விஷயம். செம்ம ஃபன்னா இருந்தது எங்க எல்லாத்துக்குமே. எங்க நாம போறோம்? பாண்டிச்சேரிக்கு. Don't care no more, am I going crazy? Needed you just to help forget it all. And it was easy, you put the records on to replay. Danced till we couldn't see straight, till the morning came along. Don't need the weekend, we don't wait until the evening. We don't need to find. ஒரு வழியா நம்ம சீட்டும் கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு. நான் விண்டோ சீட்டுக்காக தான் போனேன். ஆனா ஜீவா எனக்கு தரவே இல்லையே. ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு அந்த இடத்த தரவே இல்ல. அவங்களே ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் ஒண்ணா பேசிட்டே இருந்தோம். மேலலாம் தூங்கிட்டு இருந்தாங்க போல. அவங்கள வேற கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எல்லா கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நானும் மேலே போய் சும்மா அப்படியே விண்டோல வேடிக்கை பார்த்துட்டே தூங்கிட்டேன். 1 ஹவர் ட்ராவல் இருக்கு. At 3 when I called you up, said I need you now. ஸோ கோம்ஸ் வந்து மார்னிங் பர்சன் இல்லை, நைட் பர்சன் தான். நிறைய vlogல சொல்லியிருப்பேன். நைட் எவ்வளோ நேரம் முழிச்சிருப்பேன். ஆனால் காலையில் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக என்னால் எந்திரிக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த சன்ரைஸ் பார்க்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அந்த சைட் போய் நின்றுட்டு இருந்தோம். And it was easy, you put the records on to replay. Danced till we couldn't see straight, till the morning came around. Don't need the weekend, we don't wait until the evening. We don't need to find a reason to turn it up and sing along. 'Cause that's what friends are for. இப்போ நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனையும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே வெளியே போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் நான் நல்லாவே அப்ளை பண்ணுவேன். பட் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவேன். ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு ஒட்டும். என்னதான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணாலுமே பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் அப்படியே எனக்கு தெரிஞ்சது. ஸ்கின் கேர் ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்துட்டு ப்ராப்பரான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானுமே நல்லாவே பிளெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒரிஜினோட கொரியன் வைட்டமின் சி லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன். இதில் SPF 50 PA +++ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் இல்லை, சூட்டபிள் ஃபார் ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன் ஸ்கின் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒரு மாதிரி நான் ஸ்டிக்கியாக தான் இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசு லெமன், கொரியன் வைட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் ஸ்பாட்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. பியூர் ஒரிஜின் வெப்சைட்டில் உங்களுக்கு 15% ஆஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் Amazon, Flipkart, Meesho அண்ட் Purple அவைலபிளாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் போடுறீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கின்லேயே வந்து செட் ஆகும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண் வேற தூக்கமுல்ல. பாண்டிச்சேரி என்னது? பாண்டிச்சேரி நேரத்துக்கு 3000 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமா, நாங்க வெயில் ரொம்ப. இங்க சூடா இருக்கும், அங்க கூலா இருக்கும். சரி, நைட் டைம் பீச்ல உட்கார நல்லா இருக்கும். ஃபுல் மூன் டே இல்ல, நல்லா இருக்கும். அது ஏதோ பிங்க் மூன் டேன்னு வேற சொன்னாங்க. Yeah, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் லா, யூ நோ.
அண்ணா இவனை தயவு செஞ்சு இங்க தள்ளி விட்டுருங்கண்ணா. எதுக்கு? வேணாம். என் தங்கச்சி வாழ்க்கை என்ன வருது? ஐயோ நல்லா இருக்கும் நானு. என் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் செத்துட்டு என்ன வந்து ராடி பண்ணுவாங்க. நான் நடக்கிறத பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் வருது. ஒரு மாதிரி கிளப்பி கிளப்பி நடந்துட்டு இருக்கேன். என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெயினில் ஒரு மாதிரி காலம் மடக்கியே படுத்துட்டதுனால ஃபுல்லாக ரத்தம் கட்டிக்கிச்சு. இறங்கி நின்னோன்னா சும்மா விண்ணுன்னு ஒரு வலி. வழியா அதில் வந்தாச்சு. நான் நடந்து வந்ததே பெரிய விஷயம். ஓஷன் வியூ. இதுதான் நம்ம இருக்க போற ரெசார்ட். செம வெயில். ஐயோ இதுனா நம்ம ஊரோட அதிகமா இருக்கும் போல வெயில். இருக்காங்களா? ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். இது ரெண்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஸ்பெஷல் என்ன கேட்டுக்கலாம். ஆனா வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. அங்க நின்று நம்ம சில மேக்கப் வீடியோஸ்லாம் எடுத்தா நல்லா இருக்கும். அவன் தானே நானும் தூக்குறேன். ஒருத்தி எப்படி தூக்குவா? அப்பா பரவாயில்ல, சீக்கிரமே நம்மளை உள்ள விட்டாங்க. 12 o'clock தானே. கீழே இழுத்துட்டு போய்க்கலாம். வெயிட்டா இருக்கும்ல. யாரு போட்டிங் போறோம் நம்ம. இல்ல மேக்ரோ ஃபாரஸ்ட்ல நீங்க வரீங்க, வர மாட்டாரு சார். கூட்டிட்டு போறோம். ரெண்டு பக்கம் நாங்க 2 பேர் உட்காந்துக்கிறோம். நீ நடுவுல உட்காந்துக்கோ. ஏய் வந்துருவாங்க. போலாமா? இவ்வளோ நேரம் உட்காந்துல ரூம் கிளீன் பண்ணி இப்பதான் நம்மளே அனுப்புறாங்க. என்னடி திறந்தே இருக்கு? ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. எனக்கு ரூம்குள்ளே வந்த உடனே வந்துட்டு எனக்கு அந்த கர்டன்ஸ்லாம் நவுத்தி பால்கனியில் போய் அந்த வியூ பார்க்கணுன்னு தான் தோணிட்டே இருந்தது. சீரியஸ்லி சொல்கிறேன், ஒர்த்து தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் நைட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இந்த சிலு சிலு காற்றுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா, பீச் சைடு இருக்கனால ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு தான் இருக்குது ஸ்கின் எல்லாம். Play my emotions like a pair of puppet strings. Did it ever cut it out? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் வந்திருப்பேன், அடுத்து கேங்க வரும். ஏ கயாக்கிங் டாச்சி. இதுக்கு என்னடா சஃபா? நல்லா இருக்குல்ல? ஆமா. பிரஷ் பண்ணிட்டு போய் சோறு தின்ட்டு வரலாம் ஃபர்ஸ்ட். ஓகே போலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நல்லா பண்ணை போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட வந்துட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. Oh, you got me chasing waterfall. All of the times I've been there, times I came through. I'd meet you anywhere if it brought me closer to you. நாங்கள் பண்ண தப்பே இங்கே தான். சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வெளியே கிளம்பியிருக்கணும். அதை விட்டுட்டு சாப்பிட்ட உடனே நேராக பீச்சுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருக்கும். நல்லா வெயில்லையே ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இதில் நான் கீழே வேற விழுந்து முட்டியில் வேற நல்லா ப்ளீட் ஆகிருந்தது. The heart is bruising, it's cold. You know the mother girls and I. அப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தா சென்னையிலேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா 2 டிக்கெட் அவுட்டு. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ட்ரிப்புக்கு வெளியே சுற்றி பார்க்க வந்தோமா இல்லை அப்படியே தூங்குறதுக்கு வந்தோமானே தெரில. ஏன்னா நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். இதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. அண்ட் இந்த டாப்போட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. நான் மின்ட்ரால வந்து வாங்கியிருந்தேன். என்னுடைய நல்ல நேரமும் என்னவோ தெரில. எனக்கு ட்ரிப்லாம் முடிஞ்சு ஒரு 2 டேஸ் கழிச்சு வரதா தான் பிளான். ஆனால் எனக்கு பிஃபோராகவே ரிசீவ் ஆகிடுச்சு. வரப்போ பிச்சை அது மாதிரி இருந்தா அதையும் Oh, you got me chasing waterfall. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணல. அங்கேயே தான் சுத்திட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா மதியானத்துக்கு ஃபுல்லா சாப்பிடலாம் அப்படின்ற மாரி தோணிருச்சு. ஏன்னா செம்ம பசி. காலையில சாப்பிட்டோம். இருந்தாலுமே வந்துட்டு மத்தியானத்துக்கு ஒரு மாரி கபகபன்ட்டு இருந்தது எனக்கு. அதனால அங்கேயே ஒரு ஹோட்டல்ல உட்காந்தாச்சு.
அண்ட் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு செகண்ட் டைம். ஆல்ரெடி ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி ஒருக்கா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். இப்போ மேரிட் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கோம். பண்ணட்டுமா அக்கா அடுத்து சொல்லுடா என்ன ஏக்கா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நாங்கள் 4 இடம் போக வேண்டியது இருக்குக்கா. அதுக்கு நீ அக்கான்னு சொல்லிருக்க கூடாது அம்மா அப்படின்னு சொல்லிருக்கணும். நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசுவோம். மம்மி டேடி அக்கா. அக்கா ரெடி ஆயிடுச்சா? ரெடின்னு தானக்கா ஃபோன் பண்ணேன். மின்சார கண்ணா படத்தில் சொல்லுவாங்க, தட்டாவது கொடுங்க காணா 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 கத்திட்டு. எக் ரைஸ். இன்னொரு பிளேட் ஆக்சுவலாக ரெண்டு பேர்த்துக்கு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் சைடு வந்துட்டோம். ஏன்னா டைம் போயிட்டே இருந்தது. இந்த ஈவினிங் சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் பீச் சைடு வேறு இருக்கும் எடுக்காமலாம். அதனால் அப்படியே ஓரமாக வந்துட்டு கொஞ்சம் 4-5 கிளிப் அப்படியே எடுத்தாச்சு. And it happens, sing along, 'cause that's what friends are for. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். ஆனால் ரூம்க்கு வந்தவரை தான் எனக்கு அவ்வளோ சிக்காக இருந்தது. ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணது டீடாங்கிளிங் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 2 ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஈவினிங் கிட்ட வெளியவே போக ஆரம்பித்தோம். இதோட இந்த vlog வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய். பார்ட் 2 வந்துடும் கண்டிப்பாக.